வீர விளையாட்டு தான் சேவ சண்டை. ஒரு காலத்து தமிழ் விளையாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஆடின இந்த சேவ சண்டை காலப்போக்கில் அவனோட மான விளையாட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. அப்படியோட மானத்தை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு சேவலை தரமாக தயார் பண்ணி போட்டிக்கு விட்டாங்க. அப்படி இல்லை தோத்தாங்கன்னா இந்த சேவையை அறுத்து போடவும் தயங்க மாட்டாங்க. கிழமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பீமா பாய்ஸ் யூடியூப் சேனலில் சேவல் சண்டையின் வரலாற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் பகுதியாக சேவல் சண்டையின் வரலாற்றில் சேவல் கட்டு சாவக்கட்டு என்ற சொல் எவ்வாறு பிறந்தது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் சேவல் சண்டை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சேவல் சண்டை என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளில் ஒரு மிக முக்கியமாக வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இருந்து வருகிறது. பார்த்திங்கன்னா இப்பொழுது ஜல்லிக்கட்டு இருக்கு இல்லையா நடைமுறையில், அவ்வாறு தான் சேவல் சண்டை என்பதும் தமிழர்களின் மிக முக்கிய வீர விளையாட்டாக இருந்திருக்குது. இதை தான் நான் இங்கு மீண்டும் ஒரு முறை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இது விளையாட்டாக மட்டுமில்லை, சேவல் சண்டை என்பது ஜல்லிக்கட்டு எவ்வாறு இன்று நடைமுறையில் உள்ளதோ வீர விளையாட்டாக உள்ளதோ அதுபோல் தான் சேவல் சண்டையும் இருந்திருக்கிறது. கிபி 5ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்த சேவல் சண்டை என்பது நடைமுறை இருந்ததற்கான சேவல் நடுகள் நாட்டுதல் அப்படிங்கிறது அந்த ஆட்சி காலத்திலேயே இருந்திருக்கு. அந்த நூற்றாண்டிலேயே 5ஆம் நூற்றாண்டு கிபி 5ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்குது. இலக்கண ரீதியில் பார்த்தீங்கன்னா சேவல் சண்டைக்கான சான்றுகள் என்று நாம் பார்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக நாம் இங்கே பார்ப்பது என்னவென்றால், வரலாற்றில் சேவல் நடுகள் நாட்டுதல் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்தது. அதுபோல் சான்றுகள் என்று பார்த்தா நூல்களாக பட்டினப்பாலை நூலை இங்கே நாம் சொல்லலாம். அந்த நூலிலேயும் சேவல் சண்டையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை என்கின்ற தமிழ் இலக்கிய நூல்லையும் தமிழ் நூல்லையும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பழந்தமிழ் நூல்களில் சேவல் சண்டையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே போன்று பார்த்திங்கன்னா விளையாட்டுகள் என்று பார்த்தா வட அமெரிக்காவில் உலக அளவில் பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா கண்டத்திலையும் ஆசியாவின் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மிக குறிப்பிட்டு சொல்லலாம் இருந்துருது அப்படின்னு. தமிழ்நாட்டின் தமிழர்களின் வீர விளையாட்டுன்னு என்று சொல்லலாம். தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவிலையும் சில பகுதிகளில் இருந்திருக்கு. அதுபோல் இந்தியாவை தாண்டி பார்த்திங்கன்னா ஆசியாவின் பல பகுதிகளில் இந்த மாதிரி சேவல் சண்டை நடத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்றுகளும் இன்றளவும் நாம் காண முடிகிறது. இதில் சூட்பிரத்தியல் என்று பார்த்திங்கன்னா பார்க்கும் பொழுது சேவல் சண்டை என்பது இரண்டு சேவல்கள் அப்படிங்கிறது தான் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றாக உள்ளது. இயற்கையாகவே சேவல்கள்கிட்ட அந்த சண்டை போடும் குணம் இருக்குமா என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். எப்பொழுது என்று பார்த்தா இயற்கையாகவே ஒரு பெட்டையை இரண்டு சேவல்கள் இணை சேர்வதற்கு போட்டி போட்டு கொள்ளும் பொழுது சேவல்கள் தங்களுக்குள் அடித்துக்கொள்ளும். அப்படி அடித்துக்கொள்ளும் பொழுது எந்த சேவல் அதில் வெற்றி பெறுகிறதோ அந்த சேவல் தான் என்ன பண்ணும், இருக்கக்கூடிய அந்த பொட்டை கூட இணங்கும். அந்த பொட்டையும் அந்த வெற்றி பெறுகின்ற சேவல் கூட தான் நிற்கும் அப்படிங்கிறது இயற்கையாக ஒன்றாக இருந்திருக்கிறது. இந்த சண்டையில் வெற்றி பெறும் சேவல்கள் கூட தான் பெட்டை இணையுங்கிறது தான் உண்மை. இந்த சேவல் சண்டையில் சேவல் கட்டு சாவுக்கட்டு என்று அழைக்கிறோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சேவல் சண்டையில் சேவல் கட்டு சாவுக்கட்டு என்று அழைக்கிறோம். இந்த சண்டை சேவல்களை தயார் செய்ய சேவல் கட்டுத்தரை என்னும் இடத்துல தான் தயார் செய்கிறாங்க. இப்போ இந்த சேவல் சண்டையை நீங்கள் சண்டைக்குழிகளை தயார் செய்கின்ற இடத்த தான் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா சேவல் கட்டு அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை சேவல்களை சண்டைக்காக தயார் செய்கின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த கட்டுத்தரை. இப்போ மாடு கட்டுறோம் ஆடு கட்டுறோம், அதை ஆட்டுக்கட்டுத்தரை மாட்டுக்கட்டுத்தரை அப்படின்னு சொல்லுகின்ற போல் சேவல்களை அதனுடைய சண்டைக்கு தயார் செய்கின்ற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் சேவல் கட்டு அப்படின்னு சொல்கிறோம். சில பகுதிகளில் சேவல் கட்டு அப்படிங்கிறத சாவக்கட்டு அப்படின்னும் இருவேறு மொழி வார்த்தைகளில் குறிப்பிடுறாங்க. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டல் சேவல்களை கட்டு சேவல் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் வருது அப்படின்னா எங்கே நம்ம அந்த சேவலை கட்டி தயார் செய்கின்றோமோ அந்த இடத்த சேவல் கட்டு அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இல்லாமல் கட்டு சேவல்கள் என்றும் அழைப்பதற்கான காரணம் இதுதான். வழக்கத்தில் இன்றைக்கும் நம்ம தமிழகத்தில் இந்த சேவல் கட்டுன்னு சில இடத்துல சொல்லுவாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சாவக்கட்டுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல தமிழகத்து முழுவதிலுமே கட்டு சேவல் அப்படின்னும் சொல்லக்கூடிய பழக்கத்தை நம்ம பார்க்குறோம். இந்த கட்டு சேவல்கள் சண்டையிட்டு கொள்வதால் சேவல் கட்டு என்று அதனை நாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வார்த்தையான சாவக்கட்டு அப்படிங்கிறது எதுலேருந்து பிறந்ததுன்னா சேவற்கட்டு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் பிறந்திருக்கிறது. இன்னும் திரும்பவும் சொல்லணும்னா நம்ம சாவக்கட்டு அப்படிங்கிறது வட்டார வழக்கு
ஆக இருக்கிறது. அந்த வார்த்தை எதிலிருந்து பிறந்தது அப்படின்னா சேவற்கட்டு அப்படிங்கிறது தான். அதே போல் கட்டு சேவல் என்பதற்கான பொருளும் நான் சொன்ன மாதிரி சேவலை எங்கு கட்டி வைத்து எங்கு நாம் சண்டைக்கு தயார் செய்கின்றோமோ அந்த இடத்த தான் நாம் என்ன சொல்கின்றோம், கட்டு சேவல் என்கின்றோம். அதில் தான் இன்றைக்கி நடைமுறையில் கட்டு சேவல் வளர்ப்பு அப்படின்னு கூட சொல்லுவோம். நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வார்த்தையான சாவக்கட்டு அப்படிங்கிறது எதுலேருந்து பிறந்ததுன்னா சேவற்கட்டு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் பிறந்திருக்கிறது. இன்னும் திரும்பவும் சொல்லணும்னா நம்ம சாவக்கட்டு அப்படிங்கிறது வட்டார வழக்கு ஆக இருக்கிறது. அந்த வார்த்தை எதிலிருந்து பிறந்தது அப்படின்னா சேவற்கட்டு அப்படிங்கிறது தான். அதே போல் கட்டு சேவல் என்பதற்கான பொருளும் நான் சொன்ன மாதிரி சேவலை எங்கு கட்டி வைத்து எங்கு நாம் சண்டைக்கு தயார் செய்கின்றோமோ அந்த இடத்த தான் நாம் என்ன சொல்கின்றோம், கட்டு சேவல் என்கின்றோம். அதில் தான் இன்றைக்கி நடைமுறையில் கட்டு சேவல் வளர்ப்பு அப்படின்னு கூட சொல்லுவோம். நம்ம இறுதியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த சேவல் கட்டு அல்லது சாவற்கட்டு, கட்டுத்தரை சேவல் இந்த மாதிரி சொற்கள் எவ்வாறு பிறந்தது என்றால் இவ்வாறு தான் பிறந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள இதிலிருந்து முடிகிறது. இதற்கு இலக்கிய சான்றுகளும் வரலாற்று சான்றுகளும் இருப்பதாகவே நான் முன்பே கூறினேன். நன்றி, வணக்கம். சேனலை தொடர்ந்து பாருங்க நண்பர்களே. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.